இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப் போகும் பயங்கரவாத அமைப்பின் எச்சரிக்கை ஏற்கனவே கிடைத்திருந்ததாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எனினும் இந்த எச்சரிக்கை புறக்கணிக்கப்பட்டிருந்தமையினால் இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே வெளியாகியிருந்த அறிக்கையில் கொழும்பு மற்றும் மட்டக்களப்பில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளின் பெயர்களும் உள்ளடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான அறிக்கையையும் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பில் தனது தந்தை ஏற்கனவே தன்னை எச்சரித்திருந்தார் எனவும் புலனாய்வு பிரிவின் மூலம் அந்த தகவல்கள் அறிந்திருந்தார் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். முன்கூட்டிய வெளியான அறிக்கை போலியானதென அரசாங்கம் அறிவித்திருந்தது. எனினும் இந்த ஆவணம் உண்மையானதெனவும் அமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.